சம்மதத்துடன் கூடிய கற்பிழப்பு, காதல் கற்பிழப்பு. காதலும் இதுதாங்க. ஆண் பெண், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், ஏழாம் பாவகம். காதல் சம்மதத்துடன் கூடிய கற்பிழப்பு, சம்மத கற்பிழப்பு. திருமணத்திற்கு இந்த பாவகம் தானே திருமணம். சம்மத கற்பிழப்பு சிக்கலான விஷயம். தாலி கட்டினதுக்கப்புறம் பெண் சம்மதம் கொடுக்குறாள். தாலி கட்டுவதற்கு முன்பே வாக்குறுதியின் பேரில் பெண் சம்மதம் கொடுக்கிறாள். சம்மதத்தின் கூடிய கற்பிழப்பு. ஆணின் கற்பு கூட இதுதான். ஆணின் கற்பு. ஆணுக்கு மட்டும் கற்பு இல்லையா என்ன? ஆணின் கற்பு இந்த இடம் தான். கற்பு, கற்புன்றத வேற மாதிரி சொல்லலாமா, டெப்த்தாக சொல்லலாமா? பெண்கள் வேற இருக்கிறீங்க. எதையுமே ஒரு சாதுரியமான வார்த்தைகளின் மூலமாக சொல்கிற வேண்டாம். ஆணின் கற்பு, அதாவது முதல் முறையான உறவு, இதைத்தான் கற்புன்றோம். கற்பு என்பது எப்போது இழக்கப்படுகிறது? அப்போ முதல் முறை உறவு, முதல் முறை உறவு. உறவு விஷயங்கள் எல்லாம் ஏழாம் இடம் தான். ஏழாம் பாவகாதிபதியும் ஏழாம் இடமும் சுக்கிரன். இந்த காரகன் சுக்கிரன், காரகன், கலத்திர காரகன் சுக்கிரன்.